ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காயோட புட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம், வாழைக்காய் பொடிமா சொல்லலாம், வாழைக்காய் பொரியல் கூட சொல்லலாம். நாம் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை வாழைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே அன்றைக்கே செய்யுங்க. கொஞ்சம் பழுக்க விட்டாலும் நமக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அந்த பச்சை வாழைக்காயை வாங்கிட்டு வந்த அன்றைக்கே உடனே செஞ்சிங்கன்னா தான் நமக்கு கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும் வாழைக்காயோட பொடி மாசு. இப்போ நம்ம வாழைக்காயோட காம்பு பகுதியை மட்டும் தான் கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். என்னோடய வாழைக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்னதாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட பெரிய வாழைக்காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை மேலே காம்பும் கீழே காம்பும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் நடுவுலேயும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம முழுசாக தோலோடு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நான் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பேன் எடுத்துக்குவோம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாழைக்காய் நம்ம போடுவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் குக்காகி கிடைக்கும். ஸோ அதனால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க எல்லா வாழைக்காய் பீசஸும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட போகிறோம். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி திரும்பி அந்த வாழைக்காய்லாம் நம்ம கரண்டியால் ஃபுல்லாக பிரட்டி விட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒரே பக்கம் வேகாமல் ஈவனாக நமக்கு வெந்து கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம தட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக கருப்பாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் க்ரீனாக இருக்குது, அதுக்காக தான் நம்ம திருப்பி விட்றோம். ஈவனாக நம்ம அதே மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், வெந்தது அந்த தோலெல்லாம் ஸ்கின்னு மாறிக்கலாம். அந்தளவுக்கு நம்ம குக் ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஈவனாக நம்ம ஒரே கலரில் வர மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் வெந்திருக்கா என்னன்னு வாழைக்காயில் வந்து கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன் நான். நல்லா வாழைக்காய் வெந்திருக்குது. ஸோ நம்ம இப்போ தண்ணியிலேருந்து வாழைக்காய் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்கள்ல நமக்கு வாழைக்காய் வேகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு புட்டு நமக்கு சரியான பதத்தில் வராது. ஸோ எனக்கு நல்லா வெந்திருக்கு, அதனால் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா ஆறணும், ஃபுல்லாகவே ஆறினா தான் நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம உரிக்க முடியும், இல்லைனா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சு உரிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். காய் நல்லா வெந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகனா இந்த வாழைக்காயோட தோல் நமக்கு ஈஸியாக நம்ம கையை வச்ச உடனே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வாழைக்காயோட தோல் வரவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் குக் ஆகணும்னு அர்த்தம். எனக்கு நல்லா வெந்திருக்கிறதுனால எனக்கு தோல் எனக்கு ஈஸியாக வந்துடுது. இதே மாதிரி நல்லா வேக வச்சு அந்த தோலை ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். இருக்கிற எல்லா வாழைக்காயோட தோலையும் இதேமாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். வாழைக்காய் ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு தோலை ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற காய் சீவுவோம் பாருங்கள், அந்த இதில் நம்ம சீவி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி காய் சீவுற பெரிய ஹோல்ஸ் எடுக்க வேணாம், சின்ன ஹோல்ஸில் எடுத்து இதேமாதிரி சீவிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு, அது சீவும் போது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி குக்கான ஒரு வாழைக்காய் தானே, அதனால் நமக்கு சீவுறதுக்கு கஷ்டம் இருக்காது, அதனால் ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்க போகிறோம், எல்லா வாழைக்காயுமே. சீவி எடுத்த உடனேயே நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சர் ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது. அதனால் துருவின உடனே அடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறதை வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு முக்கியமான பொருள், வாழைக்காய் சேர்த்திங்கன்னா எப்போவுமே பூண்டும் பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. வாய்வு அப்போ தான் நமக்கு சரியாகும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
வதக்குனதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் தோலை உரித்து பொடிசாக நறுக்கி எடுத்து நச்சு சேர்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்தே ஆகணும். ஸோ அதனால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாய்வு தொல்லை இருக்கிறவங்க இந்த மாதிரி பூண்டு சேர்த்து நம்ம வாழைக்காய் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே சரியாயிடும். வாய்வு தொல்லை இருக்காது வாழைக்காயோட சாப்பிடும்போது. அதனால் வாழைக்காய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பூண்டு சேர்த்து செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் சேர்த்து அதோட வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரொம்ப வதக்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் இதோட வாழைக்காய் பொரியல். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. ஆனால் சாப்பிடும்போது அப்படியே ஒரு புட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நல்லா வெஜிடேரியன் மீல்ஸ்க்குலாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம துரி வச்ச வாழைக்காயை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெங்காயமும் அந்த பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் வேக வைக்கும்போது ஒரு லைட்டாக போட்டோம், நம்ம ஒரு அரை உப்பு கிட்ட. இப்போ திரும்பி கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு சேர்த்திங்கன்னா இப்போ நம்ம வதக்கி பொரியல் பண்ணி எடுக்கிறனால நமக்கு கல் உப்பு போட முடியாது. அதனால் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு ஈவனாக இருக்கும். அதனால் சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். நம்ம எப்போவுமே வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது பெருங்காயம் பூண்டு சேர்த்தாகணும். நம்ம ஆல்ரெடி பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பூண்டு போட்டதுக்கு அதுக்கும் மணக்க வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கார குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சைடிஷு சூப்பராக இருக்கும். வெறும் வாயில் கூட ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அந்த வாழைக்காய் பொரியலை. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியது தான். கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மணக்க அந்த கொத்தமல்லி தலைக்கும் அந்த வாழைக்காய் பொரியலுக்கும் அப்படியே சூப்பராக மணக்க சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வாழைக்காயை வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.